மூட நம்பிக்கையை சட்டத்தின் மூலம் தடுப்பது இயலாத காரியமாக உள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய திமுக எம்எல்ஏவும் மருத்துவருமான எழிலன் மூட நம்பிக்கையை ஒழிக்க தனி சட்டம் இயற்றப்படுமா என வினா தொடுத்தார். 51AH, அதாவது அது அடிப்படை கடமை, அரசியலமைப்பு சட்டம்படி அந்த அடிப்படை கடமையை நிறைவேற்றிட நாம் திராவிட மாடல் அரசு மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்று தாங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். இதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஒருவருக்கு மத நம்பிக்கையாக இருப்பது மற்றொருவருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கும் நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். அதாவது மக்களுடைய நம்பிக்கை ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, ஒருவருடைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம், இன்னொன்று மத நம்பிக்கையாக இருக்கலாம். எனவே அரசியல் சட்டப்படி அவரவருடைய உரிமைகளை பார்த்தான் அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியமாக போய்விடும். நாம் பின்பற்றும் கொள்கைகளை மற்றவர்களிடம் கட்டாயமாக்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என பார்த்துதான் சொல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜெகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாய் கடன் தொகையை திருப்பித் தர உத்தரவிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கை விசாரித்த மத்தியஸ்தர் ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி அந்நிறுவனம் மனு தாக்கல் செய்த நிலையில் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் வீடு தனக்கு சொந்தமானது எனவும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்பதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். ஜப்தி உத்தரவு ரத்து குறித்து வில்லங்க பதிவில் திருத்தம் செய்யும்படியும் பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். புதுக்கோட்டை அருகே சாலையில் கிடந்த பணத்தை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்களுக்கு காவல்துறையினர் பீட்சா வாங்கி கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர். அறந்தாங்கி அருகே உள்ள வாராப்பூர் கிராமத்தில் விக்னேஸ்வரன், பிரியதர்ஷன், சுதர்ஷன், கதிரவன் ஆகிய 4 சிறுவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் 4வரும் வைரிவயல் சாலை அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த சாலையில் 5000 ரூபாய் பணம் கிடந்துள்ளது. அதனையடுத்து சிறுவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொள்ளாமல் நேர்மையுடன் அறந்தாங்கி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தனர். சிறுவர்களின் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்த அறந்தாங்கி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்ட காவல்துறையினர் சிறுவர்களை வெகுவாக பாராட்டினர். அதோடு நின்று விடாமல் சிறுவர்களை அருகே உள்ள பேக்கரிக்கு அழைத்துச் சென்று பீட்சா உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து மகிழ்ந்தனர். சிறுவர்களின் செயலும் சிறுவர்களை நடத்திய காவல்துறையினரின் செயலும் பலரது பாராட்டுக்களையும் பெற்றுள்ளது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான மடத்தில் போர்வை போர்த்திக் கொண்டு கதவை உடைத்து உள்ளே புகுந்த நபர் ஒருவர் பணத்தை திருடிய சிசிடிவி காட்சிகள்தான் இவை. திருவாரூர் தெற்கு வீதியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ராஜாங்க கட்டளை மடம் ஒன்று இயங்கி வருகிறது. தர்மபுர ஆதீனம் அடிக்கடி வந்து செல்லும் இம்மடத்தில் 10ற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் பால் கறப்பதற்காக ஊழியர் ஒருவர் மடத்திற்கு வந்த நிலையில் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மடத்தின் நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து பார்த்தபோது மேசையின் டிராயரை உடைத்து அதிலிருந்து 80,000 ரொக்கம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து உடனடியாக திருவாரூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மடத்திற்கு வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான காவலர்கள் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் காவல் நிலையத்திற்கு 100 மீட்டர் தொலைவிலும் புகழ்பெற்ற தியாகராஜர் கோயிலுக்கு அருகிலும் உள்ள ஆதீன மடத்தில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களை சற்று பீதியடையச் செய்துள்ளது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் மூலம் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வரும் மத்திய அரசின் முயற்சியை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் அகற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை பாதுகாக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் கட்டுரை எழுதியுள்ளார். அதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு என்பது மாநில அதிகார எல்லைக்குள் மத்திய அரசின் தொடர்ச்சியான ஊடுருவல்களை தடுப்பதற்கான மாநில அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று கூறியுள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதே திமுகவின் கொள்கை என்று
கூறியுள்ள முதலமைச்சர், அதன் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் தலைமையில் 3 பேர் கொண்ட ஆணையத்தை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அமைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். ராஜமன்னார் ஆணையம் அமைத்த போது இருந்த சூழலை விட தற்போது நிலைமை மிக மோசமாக உள்ளது என்றும், பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களை மத்திய பட்டியலுக்கு மடைமாற்றப்பட்டு வருவதாக மு.க. ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். மாநில பட்டியலில் உள்ள துறைகள் சம்பந்தமாக மத்திய அரசு சட்டம் இயற்றி வருவதாகவும், குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலம் மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டமன்ற அதிகாரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் மத்திய அரசின் முட்டுக்கட்டைகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் தமிழ்நாடு அரசு அகற்றியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி முறைக்கு பதிலாக மத்தியில் அதிகாரத்தை குவிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் காயப்போட்ட துணிகளை எடுக்கச் சென்ற பெண் 14வது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மேல காவேரிக்காவு பகுதியைச் சேர்ந்தவர் சிவமணி. 64 வயதான இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவமணியை மனமாற்றத்திற்காக கோவையில் உள்ள மகள் வீட்டிற்கு அவரது கணவர் நடராஜன் அழைத்து வந்தார். கோவை கவுண்டம்பாளையத்தில் தங்கியிருந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பின் 14வது மாடியில் காயப்போட்டு இருந்த துணிகளை எடுக்க சிவமணி சென்றார். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. கீழே விழுந்த அவர் தரையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது விழுந்ததில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கைதான ஜாஃபர் சாதிக்குக்கு பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையும் கடந்த ஆண்டில் கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீமும் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பிணை கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் பிணை வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. ஜாஃபர் சாதிக் திமுகவின் நிர்வாகியாக இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மனிஷ் சிசோடியா தீர்ப்பை முன் உதாரணமாக வைத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரருக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்குக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே பிணை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளித்த அத்துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், இதெல்லாம் நிதியும் அதிகாரமும் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டியது என ஆதங்கத்துடன் பதிலளித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன், கூடலூர் தொகுதியில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஐடி பூங்கா அமைக்க வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை அது. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், அமைச்சர் பாசிட்டிவாக பதில் கூறினால் நன்றாக இருக்கும் என்றார். உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்திலேயே தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள 39வது லீக் போட்டியில் கொல்கத்தா, குஜராத் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. ஐபிஎல் தொடரில் இன்னும் ஒரு சில லீக் போட்டிகளே எஞ்சியுள்ளதால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த சூழலில் புள்ளிப்பட்டியலில் 10 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள குஜராத் அணியும் 3 போட்டிகளில் வென்று 6 புள்ளிகளுடன் 7ஆம் இடத்தில் உள்ள கொல்கத்தா அணியும் இன்று மோதுகின்றன. சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் ஆகியோர் குஜராத் அணியில் பலம் வாய்ந்த வீரர்களாக உள்ளனர். கொல்கத்தா அணியில் ரஹானே, ரிங்கு சிங், ரசல் என சிறப்பான வீரர்கள் இருந்தபோதும் அந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாமல் தடுமாறி வருகிறது. புள்ளிப்பட்டியலில் முன்னேற 2 அணிகளும் கடுமையாக போராடும் என்பதால் இன்றைய போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது.